கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். வைக்கப்பட்டன 7/3/2014 அன்று மாலை திருச்சி அப்பள்ளி மாவட்டத்திற்கு உட்பட்ட அரியலூர், கரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர் மாவட்டங்களில் 623 கோடியே 55 லட்சம் மதிப்பீட்டில் 2603 திட்டப்பணிகள் துவக்கி வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 8/3/2017 அன்று காலை திருநெல்வேலி மாவட்டத்திற்குட்பட்ட 3 மாவட்டங்களில் 235 கோடியே 61 லட்சம் மதிப்பீட்டில் 1098 திட்டப்பணிகள் துவக்கி வைக்கப்பட்டன. அதே நாள் மாலை மதுரை மண்டலத்திற்கு உட்பட்ட 7 மாவட்டங்களில் 1004 கோடியே 13 லட்சம் மதிப்பீட்டில் 6874 திட்டப்பணிகள் துவக்கி வைக்கப்பட்டன. இத்திட்டங்களில் பெரும்பாலானவை மாண்புமிகு அம்மா அவர்கள் விதி 110 கீழ் அறிவித்த திட்டங்கள் ஆகும். இத்திட்டங்கள் பல நிறைவு செய்யப்பட்டுவிட்டன, மீதம் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திட்டத்திற்காக அல்ல, மக்களுக்காகவே திட்டங்கள் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் துறைகள் தோறும் சாதனை நிகழ்த்தி சரித்திரம் படைத்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். திக்கற்றவருக்கு தெய்வம் துணை நிற்பது போல் துயரூரும் மக்களுக்கு மாண்புமிகு அம்மாவில் துணையாக இருந்தார்கள். மாண்புமிகு அம்மாவை தொடர்ந்து ஏழைகளை முன்னேற்ற அம்மாவின் அரசு துணையாக இருக்கும். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு என்ற குரலுக்கு இலக்கணமாக திகழ்ந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களின் நலன் கருதி நல்ல பல திட்டங்களை உருவாக்கி நிறைவேற்றி வந்தார்கள். எண்ணி பார்க்கின்றோம், தானே புயலால் அனைத்தும் இழந்த மக்களின் துயர்போக்க போர்க்கால அடிப்படையில் விரைந்து செயலாற்றி அழிவின் தடையே தெரியாத அளவிற்கு மாற்றி சாதனை படைத்தவர் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய பெருமக்களுக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக வரலாறு காணாத அளவிற்கு நிவாரணம் அளித்து விவசாயியின் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் பசிப்பினை போக்கும் மருத்துவராக உழைக்கும் மக்களுக்கு மலிவு விலை உணவகங்கள், ஆலயங்களில் அன்னதானம், விலையில்லா அரிசி, லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலை வாய்ப்புகள், ஏழை பெண்களுக்கு 8 கிராம் தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை, விலையில்லா மிக்சி, கிரைண்ட், மின்விசிறி, கறவை மாடுகள், ஆடுகள், சூரிய சக்தியின் கூடிய பசுமை வீடுகள், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள், உழவர் பெருவிழா மற்றும் உழவர் பாதுகாப்பு திட்டம், இப்படி எண்ணற்ற தொலைநோக்கு திட்டங்களை வழங்கிய ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டார். அம்மா அறிவித்த திட்டங்கள் தொடங்கி வைக்கும்போது ஏழைகள் சிரித்து மகிழ்வார்கள். அந்த சிரிப்பில் மாண்புமிகு அம்மாவே நாம் இறைவனாக பார்க்கின்றோம். மக்களால் நான், மக்களுக்காக நான் என்ற உலகில் முதன்முறையாக புரட்சி முழக்கமிட்டு நாள்தோறும் திட்டங்கள், நாள்தோறும் சாதனைகள் என்று தமிழ்நாட்டை தலைசிறந்த மாநிலமாக மாற்றி வரலாற்றில் முத்திரையை வைத்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அவர்களின் தொடர்ச்சியாக இந்த அரசு கோயமுத்தூர் மண்டலத்திற்குட்பட்ட கோயமுத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், நீலகிரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டங்களில் திட்டப்பணிகளை தொடக்கி வைப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்வாதாரத்திற்கு விவசாயம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு பொருளாதாரத்திற்கு தொழில் மிகவும் முக்கியம் என்பதை மாண்புமிகு அம்மா அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள்.